நீங்க டிஎன்ஏ கவுன்சில சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறீங்களா? படிச்சா சிஎஸ்சி தான் படிப்பேன்னு இருக்கீங்களா? அந்த மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணிக்கவே வேணாம். அதாவது நான் சொல்ல போற டிஎன்ஏ சாய்ஸ் ஃபில்லிங்ல சில ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சிஎஸ்சி ரிலேட்டடான கோர்சஸ் கிடைக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கவங்க மறந்துடாம ஃபாலோ பண்ணிக்கங்க. நான் சொல்ல போற கோர்சஸை நோட் பண்ணிக்கங்க. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய பல கல்லூரிகளில் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் மட்டுமே 20+ கோர்சஸ் இருக்கு. இப்போ நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல செல்ஃப் சப்போர்ட்டட் இருக்கு. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங்ல செல்ஃப் சப்போர்ட்டட் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டி இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல டேட்டா சயின்ஸ் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி இன்க்ளூடிங் பிளாக் செயின் டெக்னாலஜி இருக்கு. வெறும் சைபர் செக்யூரிட்டி இருக்கு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில செல்ஃப் சப்போர்ட்டட் இருக்கு. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ் இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ்ல செல்ஃப் சப்போர்ட்டட் இருக்கு. அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் இருக்கு. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டத்துல செல்ஃப் சப்போர்ட்டட் இருக்கு. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல தமிழ் மீடியம் இருக்கு. அதே போல எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் அது வந்து ஒரு 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸும் இருக்கு. இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய கோர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க உங்களுடைய சாய்ஸ்ல வைக்கலாம். பிளஸ் இசியும் வைக்கலாம், பிஎல்எஸ்ஐ டிசைனும் வைக்கலாம். எது படித்தாலும் நீங்க வந்து கண்டிப்பா சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகலாம். ஸோ அதனால சிஎஸ்சி மட்டும்தான் நம்மளுடைய சாய்ஸ்ன்னு நினைச்சீங்கன்னா டிஎன்ஏ கவுன்சிலில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப டஃப். அதனால இந்த ட்ரிக்கை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிஎஸ்சி தான் படிப்பேன் இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை மறந்துடாம ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தடுத்த அப்டேட்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.